தமிழ்தாய் வாழ்த்து பாடலை யூடியூபில் பதிவேற்றியதற்காக சரிகம என்ற நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி சிவகாசியில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் டிஜிட்டல் பத்திரிகையாளர்கள் அமைப்பு சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுள்ளது. இது யூடியூபில் பதிவேற்றப்பட்டுள்ளது. பதிவேற்றப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் சரிகம என்ற நிறுவனத்திலிருந்து டிஜிட்டல் பத்திரிகையாளர்கள் அமைப்பு தலைவர் சீனிவாசனுக்கு யூடியூப் மூலம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த பாடலின் இசை சரிகம நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்முடைய நடைமுறைப்படி இதை ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து டேப்பில் போட்டு ஆரம்பித்தோம். அது லைவில் போயிடுது. யூடியூப்பில் சேனலில் லைவில் போச்சு. லைவில் போன பிறகு 24 மணி நேரத்தில் நெக்ஸ்ட் டே எனக்கு யூடியூப் வழியாக எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. அந்த பர்டிகுலர் டைம் அந்த ஒரு 40 நிமிஷம் அது காப்பிரைட் வயலேஷன். அதனால் இந்த காப்பிரைட் வயலேஷனை ஒன்று ஐ ஹவ் டு ரிமூவ், இல்லைன்னா நான் ஐ மஸ்ட் அலோவ் தெம் டு டு புட் தேர் அட்வர்டைஸ்மெண்ட். இது காப்பிரைட் வயலேஷன். இந்த காப்பிரைட் வயலேஷனுங்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி ஒரு தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது ஆந்தம், இது ஸ்டேட் ஆந்தம், தேசிய கீதம் மாதிரி. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரேயர் சாங். இது அதை யார் காப்பிரைட் பண்ண முடியும்? நான் உடனே ப்ரொட்டஸ்ட் போட்டேன். தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் பே. சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்டது. 1970ஆம் ஆண்டு அந்த பாடலுக்கு இசை அமைக்கப்பட்டு திமுக ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது. இந்த பாடலை எழுதி 100 ஆண்டுகளுக்கும் மேலானதால் இதை யாரும் உரிமை கோர முடியாது என்றும், தமிழக அரசே இதை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்துள்ளதால் அதன் இசையையும் யாரும் உரிமை கோர முடியாது என தமிழ் புலவர்கள் சங்க தலைவர் மறைமலை லக்குவனார் கூறுகிறார். இது அனைவருக்குமான கிரியேட்டிவ் காமன்ஸ் என்பார்கள், அனைவருக்குமான பொது சொத்து. இதற்கு மேலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது 70களில் 71ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு இசையமைத்து இந்த பாடலை எல்லா விழாக்களிலும் பாட வேண்டும், இறைவாழ்த்தாக பாட வேண்டும் என்ற அரசு ஆணையும் பிறப்பித்திருக்கின்றது. ஆக தமிழ்நாடு அரசு உருவாக்கிய இந்த பாடல் தமிழ்நாட்டு மக்களின் சொத்து. அது மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு சென்று வருகின்றேன். அங்கே மொரிஷியஸாக இருந்தாலும், சிங்கப்பூராக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடித்தான் அவர்கள் விழாக்களை தொடங்குகின்றார்கள். இது குறித்து சரிகம நிறுவனத்திடமிருந்து விளக்கம் கேட்டிருந்தோம். தங்களிடம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் இருப்பதால் அதை யூடியூபில் பதிவேற்றம் செய்யும் போது ஆட்டோ மேட்ச் என்ற வசதியின் மூலம் வேறு யாராவது அந்த பாடலை பதிவேற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது என்றும், இந்த விவகாரம் தங்கள் கவனத்திற்கு வந்த பிறகு அதை நீக்கிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து என்பது பொது சொத்தாகிவிட்டது, அதற்கான காப்புரிமை தாங்கள் கோரவில்லை என்றும் கூறியுள்ளது.